சத்தம் கேட்குதா? இந்த பல்ப் எரியுது பாருங்கள். இந்த மாதிரி இப்போ இங்கேருந்து ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து சவுண்டு கேட்கும். இந்த டிடெக்டார் செய்கிறதுக்கு நம்மளுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு BC547 டிரான்சிஸ்டர் தேவை. இது காட்டுற பாருங்கள். BC547 டிரான்சிஸ்டர் வந்து 3 தேவை. 3த்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இங்கே வச்சுருக்கேன், மிச்சம் 2 என் கையில் வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் வந்து இந்த டிரான்சிஸ்டரில் ஃபஸ்ட்டு ஒன் தான் வந்து கலெக்டராக இருக்கும். அந்த கலெக்டரை வந்து நான் வந்து இப்போது ஊற்றி விட்டுக்கிறேன். செகண்ட் ஒன்று பேஸாக இருக்கும். தேர்டு ஒன்று வந்து எமிட்டராக இருக்கும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா 3த்துமே வந்து நான் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த 3த்துமே வந்து நம்ம வந்து சால்ட் அடிக்கணும். அது எப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அப்புறம் கொஞ்சம் காப்பர் ஒயர் தேவை, ஒரு LED பல்பு, ஒரு 1K ரெசிஸ்டார் தேவை, ஒரு 1K ரெசிஸ்டாரு, அப்புறமா ஒரு பஸர். இது வந்து பெரிய பஸராக நான் எடுத்துருக்கேன், நீங்கள் சின்ன பஸராக கூட எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு 9 வோல்ட் பேட்டரி எடுத்துக்கோங்க. ஆனால் இப்போ எங்கிட்ட 3 வோல்ட் தான் இருக்குது பேட்டரி, அதனால 3 வோல்ட் எடுத்துக்கிறேன். இல்லைனா நான் வந்து 5 வோல்ட் அடாப்டர் கூட நான் யூஸ் பண்ணிப்பேன். அந்த இது இருக்குல்ல, காப்பர் ஒயர் இருக்குல்ல, அதை வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கு மாதிரி எடுத்துக்கணும். இந்த காப்பர் ஒயரை நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கு மாதிரி சுற்றணும். கேமராவில் தெரியுதா? மங்களாக தெரியுது. இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கணும். இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கிட்டால் தான் நம்ம வந்து கரெக்டாக இருக்கும் அதுக்கு. சரி வாங்க கைஸ், இப்போ நம்ம அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம இந்த 3 டிரான்சிஸ்டரையும் பார்த்திங்கன்னா ஒன்று சேர்க்கணும். இப்போது ஃபஸ்ட்டு நான் இதில் சொல்லியிருப்பேன், இதில் 3வது பின்னு தான் வந்து எமிட்டாரு. இப்போது நம்ம என்ன பண்ணோன்னா, இன்னொரு டிரான்சிஸ்டரை எடுத்து அந்த 3வது பின்னோட பேஸை கனெக்ட் பண்ணணும். இந்த பேஸை கனெக்ட் பண்ணணும். சரி வாங்க நம்ம இப்போ கனெக்ட் பண்ணிப்போம். சால்ட்ரிங் பேஸ்ட் கொஞ்சம் அப்ளை பண்ணிட்டு நீங்கள் சால்ட்ரிங் வைக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக வைங்க, ஏன்னா வந்து டிரான்சிஸ்டர் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது கூட இது வச்சு நான் இப்போ சால்ட்ரிங் அடிக்கிறேன். இந்த மாதிரி சால்ட்ரிங் அடிச்சுக்கோங்க. இந்த பேஸ் இருக்குங்களா, அந்த பேஸ் வந்து அந்த டிரான்சிஸ்டரோட கலெக்டாரில் இருக்கணும். கலெக்டாரில் இருக்கணும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா 2வது டிரான்சிஸ்டரோட எமிட்டாரும், சாரி 2வது இந்த டிரான்சிஸ்டரோட கலெக்டாரும், நம்ம ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்தோம்ல அதோட கலெக்டாரும் ஜாயின் பண்ணணும். அப்புறம் இன்னொரு டிரான்சிஸ்டர் இருக்குல்ல, அதையும் அதே மாதிரி கனெக்ட் பண்ணிக்கணும்.
அதே மாதிரி மூணாவது டிரான்சிஸ்டரோட பேஸையும் ரெண்டாவது டிரான்சிஸ்டரோட கலெக்டரையும் இல்லை இப்போது மூணாவது டிரான்சிஸ்டரோட பேஸையும் ரெண்டாவது டிரான்சிஸ்டரோட எமிட்டாரையும் இப்போ நம்ம வந்து சால்ட்ரிங் பண்ணணும். சால்ட்ரிங்கில் வந்து சட்டன் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து டிரான்சிஸ்டர் போகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 3 டிரான்சிஸ்டரையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் கனெக்ட் பண்ணிட்டேன். இந்த கனெக்ஷன்லாம் வந்து நான் உங்களுக்கு டயக்ராமாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லைனா நீங்கள் நான் சொன்னதே திருப்பியும் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கோங்க. பேஸு கலெக்டர் அதில் பண்ணிக்கோங்க. இந்த டிரான்ஸ்மிட்டரை பொறுத்த வரைக்கும் இதில் ஃபஸ்ட்டு பின்னு தான் வந்து கலெக்டரு, அதனால செகண்ட் பின் வந்து பேஸாக தான் வரும். அதனால் இது வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்து பண்ணிக்கோங்க கைஸ். இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த லைட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதனால் லைட்டோட ப்ளஸில் இந்த ரெசிஸ்டரை வந்து நீங்கள் வந்து சால்வ் பண்ணிடுங்க. இது வந்தீங்கன்னா 1K ரெசிஸ்டரு. எதுக்கு வந்து நான் ரெசிஸ்டர் போடுறேன்னு பார்த்தீங்கன்னா பல்ப் வந்து ஃபீஸ் போகாமல் இருக்கிறதுக்காக நான் வந்து போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து பாசிட்டிவில் வச்சு சால்வ் பண்ணிக்கலாம். சுற்றி விட்டு இந்த மாதிரி சால்வ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ப்ளஸில் வந்து நம்ம எல்இடியில் ரெசிஸ்டரை கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ எல்இடியோட மைனஸை இப்போ இதில் இந்த டிரான்சிஸ்டரோட கலெக்டரில் வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும். இந்த மாதிரி கனெக்ஷன் கொடுத்துருக்கோங்க. இப்போ வந்து இந்த பஸ்ஸர் இருக்குல்ல, இந்த பஸ்ஸரை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த ப்ளஸருக்கு வந்து இந்த எல்இடியில் இங்கே கனெக்ட் பண்ண போகிறோம். எல்இடி கனெக்ட் பண்ணோம்ல, இங்கேயும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ்ஸை இந்த ரெசிஸ்டர் இங்கே கனெக்ட் பண்ணிடலாம். சும்மா முறுக்கி விட்டாலே போதும் கைஸ், முறுக்கி விட்டாலே போதும். அதுக்கப்புறமா இதோட மைனஸ் எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே இந்த இது இருக்குங்களா, கலெக்டர் இருக்குங்களா, அந்த கலெக்டரில் ஃபிக்ஸ் பண்ணிடணும். இதை வந்து டாட்டட் போர்டில் பண்ணோன்னா இன்னும் ப்ராப்பராக இருக்கும். நான் அடுத்த ஒரு வீடியோவில் இது டாட்டட் போர்டில் கனெக்ட் பண்ணி பர்ஃபெக்டாக வந்து நான் செய்கிறேன். இப்போ அவ்வளோதான், பஸ்ஸர் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆண்டனா உங்ககிட்ட காமிச்சிருக்கேன் கைஸ். இந்த ஆண்டனாவை எடுத்து இதில் ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போது எங்கே ஃபிக்ஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த டிரான்சிஸ்டரோட பேஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு வந்து இதை நம்ம வந்து இது பண்ணி வைப்போம், சூடு பண்ணி கொஞ்சம் அதில் இது வர மாதிரி பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் வந்து கரெக்டாக இது வந்து செட் ஆகும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த கோட்டிங் வந்து எடுத்துட்டாச்சு. எப்படி சுற்றணும்னா இந்த மாதிரி வச்சுட்டு தான் நீங்கள் சுற்றணும். இந்த மாதிரி வச்சுட்டு சுற்றினாலே பார்த்தீங்கன்னா அது வந்து கரெக்டாக வந்துடும்.
இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரோ இல்லை சம்திங் வேறு எதனா ஒரு கம்பியில் கூட நீங்கள் வச்சுருக்கலாம். சுற்றிட்டேன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போய்ட்டு இதில் கனெக்ட் பண்ணிட்டு வந்தால் இந்த ஆண்டனா மாதிரி தான் இது வந்து ரியாக்ட் ஆகும். அவ்வளோதாங்க, இது முடிஞ்சிருச்சு. இப்போ இது ஆண்டனாவாக கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸை இங்கே கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ப்ளஸ்ஸை வந்து இந்த ரெசிஸ்டரோட கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ மைனஸை இந்த எமிட்டார் இருக்குங்களா, இந்த 3வது டிரான்சிஸ்டரோட எமிட்டார் அந்த பாயிண்ட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபிட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சத்தம் வரும் நம்மளுக்கு. பார்த்திங்கன்னா சத்தம் வரது நின்று போச்சு. வாங்க இதை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை செக் பண்ணி பார்த்துருவோம். இப்போ இங்கே பாருங்கள், நான் வந்து செக் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து எல்லாமே கனெக்ஷன்ஸ்லாம் கொடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கனெக்ஷன்ஸ் கொடுத்தாச்சு. இதை செக் பண்ணி பார்ப்போம். கனெக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஏசி கரண்ட் போயிட்டுருக்கு. பல்ப் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதுவாக தான் எரியும். ஏன்னா 3 வோல்ட்டுன்றதுனால கொஞ்சம் கம்மியாக தான் எரியும். சத்தம் கேட்குதா? பல்ப் எரியுது பாருங்கள். இந்த மாதிரி இப்போ இங்கேருந்து ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து சவுண்டு கேட்கும்.